ஹாய் ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னா, சில்க் த்ரெட் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். அப்புறம் பேங்கிள், அப்புறம் கம்மு, அப்புறம் சிசர். எக்ஸாம் பேட் ஒன்று எடுத்துக்கோங்க. எக்ஸாம் பேடு இல்லைன்னா நீங்கள் புக்கு, நோட்டு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். அடுத்து நூலை எடுத்துட்டு எக்ஸாம் பேடில் இப்படி சுற்றிக்கோங்க. 10லேருந்து 15 சுற்று வரை சுற்றிக்கோங்க. சுற்றி முடிச்சுட்டு இப்படி எல்லா நூலையும் எடுத்து கட் பண்ணிவிட்டு கம் போட்டு ஒட்டிடுங்க. இப்படி ஓரத்தில் மட்டும் கம் போட்டு ஒட்டிடுங்க. அடுத்து வளையல் எடுத்துட்டு இப்படி கம் போட்டு ஒட்டிடுங்க. வளையலில் உள்ள கம் போட்டு ஒட்டிட்டு நம்ம கம் ஒட்டின சைடுமா நான் எப்படி சுற்றுறேன்னு பாருங்கள். உள்ளோடி எடுத்து நல்லா நீட்டாக ஃபுல்லாக சுற்றிக்கோங்க. கேப் இல்லாமல் நீட்டாக சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக அப்படி நீட்டாக சுற்றுங்க. பாருங்கள், இப்போ நான் ஃபுல்லாக சுற்றி முடிச்சிட்டேன். இந்த வளையல் ஃபுல்லாக அதே மாதிரி எக்ஸாம் பேடில் சுற்றி இப்படி சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எக்ஸாம் பேடில் சுற்றி ஃபுல்லாக சுற்றி முடித்தாச்சு வளையல் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம மாடல் பண்ணணும். தேவையான ஸ்டோன்ஸ் இந்த 2 ஸ்டோன் வச்சு தான் நம்ம இந்த வளையலுக்கு மாடல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ கம்மை கொஞ்சம் வச்சுக்கலாம். கம்மியாகவே வைங்க. வச்சுட்டு இந்த கோல்டன் கலர் ஸ்டோன் ஒன்று எடுத்து இப்படி ஒட்டிக்க. நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அப்புறமா சைடில் கம் வச்சுட்டு இந்த ஸ்டோன் எடுத்து இப்படி கொஞ்சம் சாய்வாக வச்சுக்கோங்க. சாண்டல் கலர் ஸ்டோனு. அதே மாதிரி இந்த சைட்லேயும் அந்த சாண்டல் கலர் ஸ்டோன் வச்சுக்கலாம். நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா மேலே ஒரு ஸ்டோன் வைக்கணும். இந்த சாண்டல் கலர். அதே மாதிரி இதில் இந்த சைடு பண்ண மாதிரி கொஞ்சம் இந்த அளவு கேப் விட்டுட்டு இந்த சைடு ஒட்டணும். அப்படியே மாற்றி ஃபுல்லாக ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடித்தாச்சு. நடுவில் இருக்கிற அந்த கேப்புக்கு நம்ம ரவுண்டு ஸ்டோன் ஒன்று ஒட்டிக்கலாம். இந்த ஸ்டோன் நடுவில் ஒட்டிக்கலாம். எல்லா பக்கமும் இப்படி ஒட்டி விட்டுருங்க.
பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. மாடல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.